RMKV Innovations, where skill meets silk. Tamil Nadu was known for its innovative spirit, and this spirit has given the world monolithic temples of Mamalapuram, the graceful moves of Bharatanatyam, simplistically elegant Tanjore paintings, and more. The constant spirit of innovation has led Tamil Nadu to explore silk in all its glory. It is at this juncture in 1924 to be precise, when Sri RMK Vishwanatha Pillai sowed the seeds of RMKV in Tirunelveli. He brought skill to silk to bring extraordinary creations in silk for everyone. பட்டு சேலை நெசவில் கைத்தறி இயக்கம் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஷெட்டிங், இன்னொன்று வந்து பிக்கிங், இன்னொன்று பீட்டப். இதில் பிக்கிங் அப்படின்றது இந்த நாடா போடுறதுன்னு சொல்லுவோம். பீட்டப்ன்றது கையால் அந்த வீவர் வந்து மிஷின் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷெட்டிங்ன்றது வந்து புனி திறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷெட்டிங் தான் வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒர்க். நெசவில் இருக்கிற அந்த பிக்கிங், பீட்டிங், ஷெட்டிங்லேயே ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் வந்து அந்த ஷெட்டிங் தான். ஒரு சில பெரிய டிசைன் ரொம்ப வந்து அரைக்கரை அப்படின்லாம் சொல்லுவோம் டெக்னிக்கலாக. அந்த டிசைன்லலாம் மினிமம் 120 கிலோ, அந்த லிங்கோஸ் வந்து 120 கிலோ வெயிட் இருக்கும். அந்த 120 கிலோ வெயிட் இருக்கிற லிங்கோஸில் ஒவ்வொரு டிசைன் கார்டுக்கும் தகுந்த மாதிரி 60 கிலோ 70 கிலோ வந்து வீவர் வந்து பெடல் பண்ணி மிதிக்கணும். இந்த மிதிக்கிறது வந்து பெரிய அவங்களுக்கு ஒரு சவாலாகவும் இருந்தது. உடல் உழைப்பு, அந்த கால் வலி அதிகமாக, அந்த முட்டி தேய்மானம், இந்த மாதிரிலாம் நிறையா நெசவாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு என்ன மாதிரி ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து RMKV வந்து சென்ட்ரல் சில்க் போர்டோடு இணைஞ்சி இந்த நிமாட்டிக் அப்படின்ற ஒரு இதை வந்து RMKVயோட R&D டீமும் சென்ட்ரல் சில்க் போர்டை இணைஞ்சி இந்த நிமாட்டிக்ன்றதை ஒரு கண்டுபிடிப்பாகவே செஞ்சாங்க. இந்த நிமாட்டிக்ன்றது தறிக்காரங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. பட்டு சேலை நெசவிய நிமாட்டிக்கு முன், நிமாட்டிக்கு பின் அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கு இந்த நிமாட்டிக் வந்து பெரிய புரட்சிகரமான ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வந்த பிறகு பெண்கள் வந்து பொதுவாக பட்டு சேலை நெசவு பண்ணுற தொழிலில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த பெடலிங், அந்த புனி மதிக்கிற இது வந்து பெயின் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து இந்த தொழிலை வந்து விட்டுருவாங்க. இந்த நிமாட்டிக் வந்த பிறகு என்னாச்சுன்னா, அந்த காலுக்கு வந்து அவ்வளோ உழைப்பு இல்லை, காலுக்கு வந்து அவ்வளோ வேலையே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு பஞ்சு வந்து மிதிக்கிற அளவு கூட லோடு இருக்காது. அதனால் திரும்ப வந்து பெண்கள் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்த பிறகும் அந்த பட்டு நெசவை தொடர்ந்து செய்கிறதுக்கு இந்த நிமாட்டிக் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்குது. டிசைன் வந்து இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக டிசைன் வந்து பெரிய டிசைன் பண்ண அந்த செல்ஃப் வெயிட் லிங்கோஸ் வந்து 120 கிலோ, 160 கிலோ, 180 கிலோலாம் வந்து கீழே வெயிட் தொங்குது. அது எவ்வளோ வெயிட் இருந்தாலும் இப்போ இந்த நிமாட்டிக் இருக்கிறதுனால அது வீவருக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் சின்ன வயசுலேயே இந்த தொழில் செய்கிறேன். எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த தொழில் இது. நான் அது முன்னே காலில் நெச்சுன்னு இருந்தேன். இப்போ அந்த நிமாட்டிக் வந்ததுலேருந்து கால் வெளியே தெரியல. அது வராத முன்னே நான் அதில் செய்யும்போது 10 நாள் ஆகும் சேலை. இப்போ நிமாட்டிக் வந்ததுலேருந்து 4 நாள் ஆகுது சேலை.
ஆர்எம்கேயில் வந்து 2 வருஷமாக நான் தொழில் செய்கிறேன். நல்ல வருமானமும் வருது. அந்த இதுவும் இல்லை, கஷ்டம் தெரியல, கால் வலியெலாம் தெரியல. இந்த நிமாட்டிக் வராத முன்ன வந்து கால் வலி எல்லாமே வந்து தெரிஞ்சுது. இப்போ இந்த நிமாட்டிக் வந்த வந்து கால் வலி எதுவுமே தெரியல. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த தறி தொழில் செஞ்சுக்கிறோம். ஆர்எம்கேவில் வந்து இப்போ ஒரு 5 வருஷமாக பாவத்து நாங்கள் நெச்சின்னு இருக்கிறோம். இந்த ரிமாட்டிக் வரதுக்கு முன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நெய்யறதுக்கு. இது வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லா தறி நெய்கிறோம். அப்போல்லாம் 10 நாள் ஆகும், 12 நாள் ஆகும் சேலை அறுக்கிறதுக்கு. இந்த ரிமாண்டிக் வந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 நாளில் சேலை அறுத்துடுறோம். நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். I think our innovations have given due respect for silk in modern times. RMKV Innovations, where skill meets silk.